Hi, hello, welcome and welcome back to my channel, guys. So, React series episode 13 ல இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் 12 எபிசோட்ஸ் வாட்ச் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போகும்போது அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் புரியும். நீங்க டைரக்டா இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிளைண்டா வந்து ஏதோ அட்வான்ஸ்டா டீச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்ஸ்ல இருந்தே வாட்ச் பண்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு சேனல் அவைலபிளா இருக்கு அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும். நம்ம சேனல்ல நிறைய ப்ராஜெக்ட் வீடியோஸ் இருக்கு. நிறைய ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ எனக்கு ஐடியா கொடுங்க, லைக் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா இருக்கட்டும் இல்ல ப்ரீ ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா இருக்கட்டும், இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஐடியால ப்ராஜெக்ட் வீடியோஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்கன்னு நம்ம சேனல்லே வந்துட்டு we have like done several projects like full stack projects, front end projects, app development projects அப்படின்னு நீங்க வந்து வெளியே போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து காசு கொடுத்து பண்றதுக்கோ இல்ல அப்படின்னா வந்து நீங்களே உட்கார்ந்து என்னன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம சேனல்ல we have done literally 0 to 100% கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்கு. அதை பார்த்தே நீங்க என்ன அப்படின்னா வந்து அந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டே நீங்க பண்ணிடலாம். ஸோ நீங்களே அதை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டா நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கிற வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட இருக்கு நம்ம சேனல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்னொரு சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்கி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இந்த சேனலுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் ப்ரொவைட் பண்றீங்களோ அதே போல அந்த சேனலுக்கும் உங்க சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி அதுல ஒரு 3 பிக் ப்ராஜெக்ட் வீடியோஸ் வந்துட்டு அதில் போஸ்ட் பண்ணிருக்கேன். இதே போல இன்னும் நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அந்த சேனல்ல தனியா வரும். ஸோ அதனால வந்து அந்த சேனலையும் இதே போல சப்போர்ட் பண்ணுங்க, அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அதுலயும் வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் டாபிக். இன்னைக்கு டாபிக்ல இந்த பர்டிகுலர் எபிசோட் 13ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்றது இட்ஸ் என்பிஎம் பேக்கேஜ். பேசிக்கா ரியாக்ட்ல நம்ம ரியாக்ட் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டர்னா என்ன, இது எதுக்காக யூஸ் பண்றோம், இதை யூஸ் பண்ணியே ஆகணுமா, இது எங்கெல்லாம் தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ காய்ஸ். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து வழக்கம் போல ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ 13 px white ஓகே. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒயிட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டேன் பிஃபோர் கிரியேட்டிங் அ நியூ ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம ஒயிட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து npm create white at latest அப்படின்ற கமாண்ட் கொடுத்துறேன். ப்ராஜெக்ட் நேம் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிடுறேன். ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ இங்க இருந்து npm இன்ஸ்டால் கமாண்ட் கொடுத்து எனக்கு தேவையான நோட் மாடல்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இந்த மீன் டைம் ரியாக்ட் ரவுட்டர் டாம் பேக்கேஜுக்கு வந்துட்டு நம்ம போகலாம். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து இந்த லைப்ரரிக்கு பேரு ரியாக்ட் ரவுட்டர் தான். பட் என்ன அப்படின்னா வந்து இந்த பேக்கேஜுக்கு பேரு ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா வந்து இந்த லைப்ரரி நேமையும் பேக்கேஜ் நேமையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பேக்கேஜ் நேம் ரியாக்ட் ஹைஃபன் ரவுட்டர் ஹைஃபன் டாம், பட் லைப்ரரி நேம் வந்து ஜஸ்ட் ரியாக்ட் ரவுட்டர் தான். இப்போ கரண்டா நம்ம யூஸ் பண்ண போறது த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரியாக்ட் ரவுட்டர் விச் இஸ் வெர்ஷன் 6. ஸோ நிறைய நானுமே வந்து சர்ச் பண்ணி பார்த்தா ரியாக்ட் ரவுட்டருக்கு பெருசா வெர்ஷன் 6ல நிறைய வீடியோஸ் இல்லை. அண்ட் வி ஆர் டூயிங் இட். நம்ம சேனல்ல எப்போதுமே நம்ம லேட்டஸ்ட் டெக்ஸ் எடுத்து லேட்டஸ்டா அந்த பர்டிகுலர் அப்டேட்ல என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம பில்ட் பண்ணுவோம். அண்ட் டுடே ஆல்சோ நம்ம இந்த எபிசோட்லயும் அதே தான் பார்க்க போறோம். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாம் ஓபன் பண்ணிக்கிறேன். அண்ட் தாவி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ட் ரவுட்டர் பேக்கேஜ் எதுக்காக அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். ஸோ ரியாக்ட் அப்படின்றது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேர்ம் கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஸ்பா.
அதாவது நம்ம ரியாக்ட்ல கிரியேட் பண்றது எல்லாமே என்னன்னா ஒரே ஒரு பேஜ்ல தான் அந்த அப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், லைக் சிங்கிளா ஒரே ஒரு HTML ஃபைல் இருக்கும். நம்ம ரியாக்ட்ல எழுதுற எல்லா கோடுமே அந்த ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு HTML ஃபைல்ல தான் வந்து டிஸ்பிளே ஆகுன்ற போது எனக்கு ஒரே ஒரு HTML பேஜ் தான் இருக்குது. அப்ப எனக்கு மல்டிபிள் பேஜஸ் வேணும்னா நான் அதை எப்படி பண்றது? ஸோ அதை தான் நம்ம என்ன அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் எபிசோட்ல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம ரியாக்ட் ரவுட்டர் லைப்ரரி யூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா இந்த ரியாக்ட் ரவுட்டர் லைப்ரரி என்ன பண்ணும் அப்படின்னா, ரியாக்ட் இட்ஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ஒரே ஒரு பேஜ் தான் ஒர்க் ஆகும். ஆனா ஃப்ரம் த யூசர் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அஸ் யூசரா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் ரவுட்ஸ் டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நிறைய டாப் சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைக் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரியாக்ட் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்காக ஃபேஸ்புக்ல என்ன ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கானா? கிடையாது. ஃபேஸ்புக்ல நிறைய பேஜஸ் இருக்கு. ஃபேஸ்புக்கோட ஹோம் பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் பேஜ், ஃபேஸ்புக்கோட செட்டிங்ஸ் பேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேஜஸ் இருக்கு. சேம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கானா? இல்ல, நிறைய பேஜஸ் இருக்குது. அப்படின்ற போது ஹவு எக்ஸாக்ட்லி திஸ் திங் ஒர்க்ஸ் அப்படின்னா, ரியாக்ட் ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, நம்ம இதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். லைக் பேஸ்ட் அப்பான கண்டிஷன் நமக்கு என்ன கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணணும். அதே போல இந்த ரியாக்ட் ரவுட்டர் லைப்ரரி என்ன பண்ணும் அப்படின்னா, பேஸ்ட் அப்பான் த ரவுட்ஸ். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் localhost 3000/user அப்படின்னு சொன்னா அப்போ அது பார்க்கும், ஓகே localhost 3000 ஸ்லாஷ் யூசர்ன்னு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நான் வேற ஒரு காம்போனன்ட்டை டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் அப்பான் த ரவுட்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும். இப்படி பண்றது மூலியமா எனக்கு ஸ்டில் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ஆனா பார்க்கும்போது எப்படி தெரியும்னா டிஃப்ரெண்ட் பேஜஸ் எனக்கு டிஸ்பிளே ஆன மாதிரி தெரியும். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. லெட்ஸ் சே ஹோம் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு, யூசர் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. இப்போ நான் ஸ்லாஷ் அப்படின்ற ரவுட்ல இருந்தா எனக்கு ஹோம் அப்படின்ற காம்போனன்ட் தெரியும். அதே நான் ஸ்லாஷ் லெட்ஸ் சே ஆண்டன் அப்படின்ற அந்த ரவுட்ல இருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? யூசர் காம்போனன்ட் தெரியும். ஸோ எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டில் ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ஒரே ஒரு HTML பேஜ் தான். ஆனா பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஓகே நான் வெறும் localhost 3000 இருந்தா ஹோம் காம்போனன்ட் மட்டும் தெரியுது, நான் ஸ்லாஷ் ஆண்டனுக்கு போனா யூசர் காம்போனன்ட் தெரியுன்ற போது ரெண்டு செப்பரேட் பேஜஸ் இருந்து ஒர்க் ஆனா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை எனக்கு கொடுக்கும். இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து ரியாக்ட்ல இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனா இருந்தாலும் ஸ்டில் நம்மளால என்ன அப்படின்னா வந்து ரவுட்டிங்கா பண்ண முடியுது. ஸோ இதான் பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து ரியாக்ட் ரவுட்டரோட பர்பஸே. ஸோ டிஃப்ரெண்ட் ரவுட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை டிஸ்பிளே பண்றது. ஸோ எப்படி இந்த ரியாக்ட் ரவுட்டரை செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் எதனால அப்படின்னா, நானுமே யூடியூப்ல இல்ல மற்ற ரிசோர்ஸ்ல நிறைய வீடியோஸ் தேடி பார்த்தேன். பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இது அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸே கிடையாது. ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா வந்துட்டு ரியாக்ட் ரவுட்டரை வந்து நம்ம செட் பண்ண முடியும். ஸோ எப்படின்றத இந்த ஒரே ஒரு வீடியோ பார்க்கறது மூலியமா உங்களோட எல்லா டவுட்ஸும் ரிகார்டிங் ரியாக்ட் ரவுட்டர் கிளியர் ஆயிரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ரியாக்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ரியாக்ட் டெவலப்பர் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க, இல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு ட்ரை பண்றாங்கன்னா டெஃபினட்டா இந்த பர்டிகுலர் சீரீஸை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட டெக்கி தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். npm run dev localhost 5173. ஸோ நம்மளோட வைட் அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல அப் அண்ட் ரன்னிங்கா இருக்குது. ஸோ இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஹியர் இஸ் அ கோட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் CSS கோடையே ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணலாம். npm install react router dom. ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்ன்றது பேக்கேஜ் நேம். திருப்பியும் சொல்றேன், ரியாக்ட் ரவுட்டர் தான் லைப்ரரியோட நேம். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். அண்ட் அகெயின் npm run dev அப்படின்ற கமாண்டையும் கொடுத்துட்றேன். There we go. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு ரியாக்ட் ரவுட்டர் டாம் லைப்ரரியை வந்துட்டு பர்ஃபெக்டா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு என்னென்ன பேஜஸா யூஸ் பண்ண போறோமோ காம்போனன்ட்ஸை அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா நான் தனியா பேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ப்ரோ இப்போ நம்ம வந்து இந்த ரவுட்டுக்கு கிரியேட் பண்ண போற காம்போனன்ட்ஸ்னால நீங்க பேஜஸ்ன்ற ஃபோல்டர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு.
அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நானே சொல்லிடுவேன், இல்ல இது இப்படி போட்டாதான் ஒர்க் ஆகும்னு. இது ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இப்ப நான் கிரியேட் பண்ண போற காம்பனன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பேஜஸா தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ நான் அப்படிதான் அதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதுனால என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் home.js அப்படின்னு ஒரு ஃபைல் RAFC கொடுத்துட்டு ஸோ இதுல ஹோம் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன் h1 டாக் கொடுத்துட்டு. அடுத்தது users.js அண்ட் இங்க இருந்து யூசர்ஸ் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். அடுத்து about.js about அப்படின்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது contact.js அண்ட் இங்க இருந்து கான்டாக்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து என்கிட்ட 4 செப்பரேட் காம்பனன்ட்ஸ் இருக்கு, ஹோம், யூசர்ஸ், அபவுட், கான்டாக்ட் அப்படின்னு. இது எல்லாத்தையும் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இப்போ நான் பேஜஸா யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா app.jsx வந்து ஸோ இதுல இருக்க கோட் மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இங்க இருந்து நான் இம்போர்ட் பண்ணும்போது ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணும், பிகாஸ் தீஸ் 3 ஆர் த மெயின் காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்ற காம்பனன்ட், அடுத்தது ரவுட்ஸ் அப்படின்ற காம்பனன்ட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரவுட் அப்படின்ற காம்பனன்ட். ஸோ இந்த 3 காம்பனன்ட் தான் எனக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா ரவுட்டிங் செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. என்ன ப்ரோ சொல்றீங்க, இந்த 3 மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த 3 காம்பனன்ட்ஸ் மட்டுமே போதும் உங்களோட என்டையர் அப்ளிகேஷனோட ரவுட்டிங் செட் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்ற காம்பனன்ட் வரும். அண்ட் அதுக்குள்ள என்ன அப்படின்னா வந்து ரவுட்ஸ் அப்படின்ற காம்பனன்ட் வரும். அண்ட் இந்த ரவுட்ஸ்குள்ள தான் பேசிக்கா என்ன அப்படின்னா என்னோட ஒவ்வொரு ரவுட்டையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இப்போ வந்து ஸ்லாஷ் அப்படின்ற பாத்தா இருந்துச்சுன்னா எனக்கு எந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எலமெண்ட் அப்படின்றதுல நான் அந்த காம்பனண்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா ஹோம் அப்படின்ற காம்பனண்ட்டை டிஸ்பிளே பண்றேன். மறக்காம அதை இம்போர்ட்டும் பண்ணிக்கோ. இம்போர்ட் ஹோம் ஃப்ரம் ஸ்லாஷ் பேஜஸ் ஸ்லாஷ் ஹோம். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ இங்க பார்த்தேன் அப்படின்னா ஃபைல் நேம் JSX நான் நேம் பண்ணல, ஸோ அது ஒரு மிஸ்டேக். ஸோ இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, பட் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ஸ்க்ரீன்ல எதுவுமே தெரியல. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் கன்சோல். ஸோ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். சர்வர் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஹோம் அப்படின்னு வருது பாருங்க. பிகாஸ் எதனால அப்படின்னா நான் ஸ்லாஷ் அப்படின்ற பாத்துக்கு ஹோம் காம்பனண்ட் சொல்லியிருக்கேன். இதே போல என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற இதையும் செட் பண்ணலாம். ஸோ ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்றதுக்கு யூசர்ஸ் அப்படின்ற காம்பனண்ட், ஸ்லாஷ் அபவுட் அப்படின்றதுக்கு அபவுட் காம்பனண்ட், ஸ்லாஷ் கான்டாக்ட் அப்படின்றதுக்கு கான்டாக்ட் காம்பனண்ட். ஸோ இப்போ நான் போயிட்டு இங்க இருந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்மலா வெறும் நான் அந்த யூஆர்எல் இருந்தேன் அப்படின்னா ஸ்லாஷ் ரவுட்ல இருக்குன்னு அர்த்தம். பட் இதே இது இப்போ ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு சொன்னா யூசர்ஸ் பேஜுக்கு எடுத்துட்டு போகும். ஸ்லாஷ் அபவுட் அப்படின்னு சொன்னா அபவுட் பேஜ் வரும். அதே இது ஸ்லாஷ் கான்டாக்ட் அப்படின்னு சொன்னா கான்டாக்ட் பேஜ் வரும். ஸோ என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஈஸியா டிஃப்ரெண்ட் பேஜஸ் டிஃப்ரெண்ட் ரவுட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சு. ஸோ ஸ்டில் இட்ஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான், ஒரே ஒரு பேஜ் தான் ஸ்டில் இருக்கு. ஆனா நமக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. எப்படி
லைக் வேற ரவுட்ஸ் இருக்கு, வேற பேஜஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம். பட் இன் ரியாலிட்டி அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. ஓகேயா? நீங்க கேட்கலாம் ப்ரோ, ஒரே ஒரு பேஜுக்கும் இந்த இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா பேசிக்கா அதுக்கு அர்த்தம் வந்து ஒரே ஒரு HTML ஃபைல்ல தான் மொத்த என்டையர் அப்ளிகேஷனும் ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பட் இந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ் வந்து இப்போ நம்ம ரியாக்ட் இல்லாம நார்மல் HTML ஜாவாஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் HTML பேஜஸ் இருக்கும். அதுதான் பேசிக்கா மல்டிபிள் HTML மல்டிபிள் பேஜ் வெப்சைட் அப்படின்றது. லைக் ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனி HTML பேஜஸ் இருக்கும். பட் ரியாக்ட்ல பண்ணும்போது என்னன்னா ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கும். பட் என்னன்னா அதுலயே வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ரியாக்ட் ரவுட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரவுட்டிங் அப்படின்ற கான்செப்ட் வழியா டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வருவோம். இப்போ நம்ம என்ன அப்படின்னா வந்து இந்த பேஜஸ் இடையில எப்படி நேவிகேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க யோசிக்கலாம் ப்ரோ, அதான் இப்போதான் நேவிகேட் பண்ணி காமிச்சிங்க லைக் இந்த ஒவ்வொரு பேஜையும் கொடுத்துன்னு. எஸ், பட் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம URL போயிட்டு டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம்ல. லைக் உள்ளே நமக்கு ஒரு நேவிகேஷன் பார் கைண்ட் ஆஃப் லைக் nav பார் மாதிரி ஒன்று தேவை. ஸோ லெட்ஸ் கிரியேட் ஒன். ஸோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டு இதுல navbar.jsx navbar காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கா navbar எந்த எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா ஸோ இதுல இருந்து இம்போர்ட் navbar.css ஒரு ஃபைல் இது பண்ணிட்டு ஸோ navbarக்கு நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சிருக்கேன், CSS யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த navbarக்கான CSS ஃபைல் வேணும் அப்படின்னா நான் GitHubல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னோட GitHub அக்கௌண்ட்ல தான் வந்து இந்த navbar CSSக்கான கோட் இருக்குது. என்ன ப்ரோ நல்லா உங்களை ஃபாலோ பண்றதுக்காக GitHubல போயிட்டு இந்த கோடை கொடுத்தீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து நான் அதை ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் கொண்டு வந்து இந்த வீடியோல சம்மந்தமே இல்லாம ரியாக்ட் ரவுட்டரை பத்தி பேசும்போது CSS எதுக்கு நான் உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் இந்த வீடியோல கொண்டு வந்து இந்த வீடியோ இன்னும் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி அடிக்க வேண்டாம் தான். ஸோ சப்போஸ் நீங்க இது கண்டிப்பா நீங்க CSS பண்ணாதான் அது ஒர்க் ஆகும்லாம் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு GitHubல ஃபாலோ பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து இட்ஸ் ஸ்டில் ஃபைன். நீங்க வந்து இது பண்ணாமலேயும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஜஸ்ட் என்னன்னா ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் பிட் டிஃப்ரெண்டா இருக்கும். ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து navbarல நான் டைரக்டா என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எனக்கு தேவையான இதை ஆட் பண்ண போறேன். ஸோ இதை கம்ப்ளீட்டா வந்து ஒரு nav டேக் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு H1 டேக்ல வந்து க்ரோனி அப்படின்னு சொல்லிடுறேன். சும்மா ஜஸ்ட் இது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி கொடுத்துட்டு இதுல ஒரு URL டேக்ல ஸோ பேசிக்கா நேவிகேஷன் பண்றதுக்கு நீங்க HTML பாத்தீங்கன்னா ஆங்கர் டேக் நீங்க பார்த்துருப்பீங்க. A அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். பேசிக்கா ஒரு HTML பேஜ்ல இருந்து இன்னொரு HTML பேஜுக்கு போறதுக்கோ இல்ல ஒரு HTML பேஜ்ல இருந்து இன்னொரு லிங்க்குக்கு போறதுக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம். பட் இங்க நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம் யூஸ் பண்றதுனால நமக்கு ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்தே ஒரு காம்பனன்ட் கிடைக்கும் which is called as link அப்படின்ற காம்பனன்ட். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து அந்த லிங்க் காம்பனன்ட் யூஸ் பண்ணிட்டு இதுல இருந்து டைரக்டா லிங்க் 2 அப்படின்னு ஒரு ப்ராப் இருக்கு. அதுல இருந்து எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட பாத்தை கொடுத்துட்டு இதுல நீங்க வந்து அந்த டெக்ஸ்டையும் மென்ஷன் பண்ணி ஸோ இதே போல உங்களுக்கு என்னென்ன பேஜஸ் இது பண்ணுமோ அது எல்லாத்தையும் நீங்க டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டு ஸ்லாஷ் யூசர்ஸ், அடுத்து லிங்க் டு ஸ்லாஷ் கான்டாக்ட், லிங்க் டு ஸ்லாஷ் அபவுட். ஸோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். இப்போ அந்த navbar காம்பனன்ட் நான் கிரியேட் பண்ணியாச்சு. இதை நான் எங்க இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலா என்ன இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அப்ரோச் வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா லைக் ஒவ்வொரு காம்பனன்ட்லயும் நான் என்ன பண்ணலாம் அந்த navbar இப்படி டாப்ல ஆட் பண்ணிடலாம். ஸோ navbar ஆட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்ல அந்த navbar இருக்கும். ஸோ இதுல இருந்து நான் இப்போ யூசர்ஸ் கிளிக் பண்ணா யூசர்ஸ் பேஜுக்கு போகும். பட் ஹோம் பேஜ் மட்டும் தான் navbar காம்பனன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல என்ன அப்படின்னா வந்து அபவுட் பேஜா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா வந்து கான்டாக்ட் பேஜா இருக்கட்டும் ஆர் யூசர்ஸ் பேஜா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் போய் பார்த்தேன்னா எனக்கு ஹோம் பேஜ்ல இருந்தாலும் நேவிகேட் பண்ணலாம், யூசர்ஸ் பேஜ்ல இருந்தும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெறும் கீழே இருக்க இந்த கண்டென்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இந்த navbar கூட சேஞ்ச் ஆகாது. எதனால அப்படின்னா பிகாஸ் ரியாக்ட் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே ரியாக்ட் இஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே ஒரே பேஜ்ல தான் இருக்கு. ஸோ ரியாக்ட் என்ன பண்ணுன்னா இப்போ நான் வேற ரவுட் டு ரவுட் சேஞ்ச் ஆகும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற ரவுட்ல என்ன காமனா இருந்துச்சு, இப்போ இருக்க ரவுட்ல என்ன மாறுது,
இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு அந்த கம்பேரிசன்ல எது சேஞ்ச் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் ஸ்கிரீன்ல மாத்துமே தவிர்த்து ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே வச்சிரும். ஸோ இப்போ எனக்கு ஹோம் காம்போனன்ட்லயும் யூசர்ஸ் நேவ்பார் இருக்கு, யூசர்ஸ்லயும் நேவ்பார் இருக்கு, உள்ள இருக்க H1 டேக் கண்டென்ட் மட்டும் தான் வேற அப்படின்ற போது நேவ்பார் அது தொடவே செய்யாது. நேவ்பார் அப்படியே வச்சுட்டு இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போறேன்னா யூசர்ஸ்லயே எனக்கு என்னதான் இருக்கு, நேவ்பார் தான் இருக்கு, அபவுட்லயும் நேவ்பார் தான் இருக்கு. அப்ப நான் யூசர்ஸ் பேஜ் வந்து அபவுட்டுக்கு போகும்போது நேவ்பார்ல மாற்றமே இருக்காது, வெறும் அந்த அபவுட்ன்ற கண்டென்ட் மட்டும் மாறும். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து நமக்கு பேஜ் டு பேஜ் நேவிகேட் பண்றது, ஆனா இதை இன்னுமே ஈஸியரா பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் தமிழ்ல இப்படி ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் எதுக்காகனா என்கிட்டயே வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ப்ரோ இப்படி ஒரு நான் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கு இதுக்கு வீடியோஸ் தான் சர்ச் பண்ண முடியுமான்னு நம்ம யூடியூப் சேனல் இருக்கிற வீடியோஸையே வந்து கேக்குறீங்க. லைக் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கதே இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ற போது இட்ஸ் அ பிட் வியர்ட். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன அப்படின்னா ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த கண்டென்ட் பத்தி தெரிய வரும். அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இப்படி நம்ம ஒவ்வொரு காம்போனன்ட்லயும் தனித்தனியா நேவ்பார் ஆட் பண்றதுக்கு பதிலா நான் சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்னோட app.jsx காம்போனன்ட்ல இருந்து இங்க இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்கு அடுத்து நான் டைரக்டா அந்த நேவ்பார் காம்போனன்ட்டை இப்படி ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்க எல்லா ரவுட்ஸுக்கும் இந்த நேவ்பார் காமனா வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், ஹோம் பேஜ்லயும் இருக்கும், யூசர்ஸ் பேஜ்லயும் இருக்கும், அபவுட்லயும் இருக்கும், கான்டாக்ட்லயும் இருக்கும். நான் என்ன பண்ண வேண்டாம், எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆட் பண்ற அவசியம் கிடையாது. அபவுட்ல வெறும் அபவுட் மட்டும் தான் இருக்கும், நேவ்பார் இருக்காது. ஆனா ஸ்டில் நேவ்பார் தெரியும். எதனால அப்படின்னா பிகாஸ் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட எல்லா பேஜஸ்க்கும் காமனா நேவ்பார் இருக்க போகுது அப்படின்றதுனால அந்த ரவுட்ஸுக்கு மேல நான் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்க பண்றது மூலியமா உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து இந்த மாதிரி காமனா ஒரு நேவ் பாரோ இல்ல ஒரு சைட் பாரோ இந்த மாதிரி ஏதாவது வந்து எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் எல்லா பேஜஸ்க்கும் எல்லா ரவுட்ஸுக்கும் காமனா ஆட் பண்ண நினைக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸை நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ரவுட்டருக்கு அடுத்தது ரவுட்ஸ் இருக்கும். ஸோ ப்ரௌசர் ரவுட்டருக்கும் ரவுட்ஸுக்கும் இடையில நீங்க ஆட் பண்ணும்போது அந்த ரவுட்ஸ்ல இருக்கிற எல்லா ரவுட் காம்போனன்ட்ஸ்லயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த காம்போனன்ட் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சு. இது வந்து இன்னுமே மச் ஈஸியர் அண்ட் பெட்டர் வே அப்படின்னே சொல்லலாம். இப்போ இது எப்படி வந்து ஒரு டைனமிக் ரவுட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன ப்ரோ டைனமிக் ரவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எனக்கு அந்த ரவுட்ல என்ன நேம், அதாவது அந்த ரவுட்ல வந்து என்ன டெக்ஸ்ட் வரும்னே தெரியாது. அந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் வேணாலும் வரலாம், ஆனா அதுக்கு ஒரே காம்பவுண்ட் தான் டிஸ்பிளே பண்ணும், உள்ள இருக்க காம்பவுண்டோட கண்டென்ட் மட்டும் மாறும். இதுதான் டைனமிக். சத்தியமா புரியல அப்படின்றது எனக்கு தெரியுது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com போனீங்க அப்படின்னா facebook.com/ ஒரு யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த யூசருக்கான ஒரு ப்ரொஃபைல் பேஜ் வரும். சேம் instagram.com போனீங்கன்னா instagram.com/AntonFrancisDijo அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்ப என்னோட ப்ரொஃபைல் பேஜ் வரும். இது instagram.com/ உங்க யாராவது ஒருத்தரோட யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வரும். ஸோ இந்த இடத்துல என்னன்னா instagram.com இந்த ஸ்லாஷுக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த டேர்ம் இட் கேன் பி எனிதிங். ஆனா என்ன ஆகுது, என்ன டேர்மா இருந்தாலும் வரக்கூடிய பேஜ் ஒரே பேஜ் தான். அது என்ன பேஜ், ப்ரொஃபைல் பேஜ். என்ன ஆகும், ஜஸ்ட் உள்ள இருக்க கண்டென்ட் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரொஃபைலுக்கு கம்ப்ளீட்டா டிசைன் வேற மாதிரி இருந்து உங்க ப்ரொஃபைலுக்கு வேற மாதிரி டிசைன் இருக்க போதானா கிடையாது. என் ப்ரொஃபைலுக்கும் லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல தான் வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் இமேஜ் இருக்க போது, உங்களுக்கும் அதே போல லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். எனக்கும் டாப்ல தான் நேம் இருக்கும், உங்களுக்கும் டாப்ல தான் நேம் இருக்கும். என்ன டிஃப்ரெண்டா இருக்கும்னா என்னோட ப்ரொஃபைல்ல என்னோட ப்ரொஃபைல் இமேஜ், என்னோட யூசர் நேம், என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ், என்னோட போஸ்ட் இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல்ல உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ், உங்களோட யூசர் நேம், உங்களோட போஸ்ட் இருக்கும். இந்த கண்டென்ட் மாறுமே தவிர்த்து டிசைனோ லே அவுட்டோ எதுவுமே மாறாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் டைனமிக் ரவுட். ஸோ மேல இருக்க ஜஸ்ட் அந்த கண்டென்ட் ரவுட்டுக்கு ஏத்தாப்புல ஒரே பேஜ் தான் வரும். ஆனா அந்த ரவுட்ல பிகாஸ் என்னோட யூசர் நேம் வேற உங்களோட யூசர் நேம் வேற, டிபெண்டிங் அப்பான் தட் எனக்கு என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வந்து உள்ள லோட் ஆகுது. ஸோ அதே தான் இங்கே நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்படின்னா செப்பரேட்டா யூசர் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேஜ் என்ன அப்படின்னா வந்து இங்க இருந்து
ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் கோலன் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிடுறேன். பேசிக்கா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த கோலன் கொடுக்கறதுக்கு ஸ்லாஷ் யூசருக்கு அடுத்தது எனக்கு அந்த இடத்துல எந்த நேம் வேணாலும் வரலாம் அப்படின்றத அந்த கோலன் கொடுத்து சொல்றதுக்கு அர்த்தம். லிட்டரலா என்ன அப்படின்னா இட் கேன் பி ஆண்டன், இட் கேன் பி பிரான்சிஸ், இட் கேன் பி ஜிஜோ, இல்ல அப்படின்னா ஆண்டன் பிரான்சிஸ் ஜிஜோனே கூட இருக்கலாம், இல்ல இட் கேன் பி குமார், இல்ல இட் கேன் பி கணேஷ். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எனக்கு எந்த டெக்ஸ்ட் வேணாலும் வரலாம் அப்படின்றத அதுக்கு அர்த்தம். ஸ்லாஷ் யூசருக்கு அடுத்து எந்த டெக்ஸ்ட் வந்தாலும் என்ன காம்பவுண்ட் தான் டிஸ்பிளே ஆக போகுது, யூசர் காம்பவுண்ட் தான் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ இங்க இருந்து ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் கெவின் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு யூசர் பேஸா வரும். ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் ஆண்டன் அப்படின்னு சொன்னாலும் யூசர் பேஸா வரும். ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் டிம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு என்னதான் வரும், யூசர் பேஸா வரும். ஓகே ப்ரோ ஃபைன். இப்போ வந்து என்ன நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஒரே பேஸா வருது. ஆனா இப்ப மேல நம்ம கொடுக்குற யூசர் நேம் வச்சுனா உள்ள இருக்க கண்டென்ட் வரும். நீங்க அப்போ அந்த மேல என்ன யூசர் நேம் கொடுக்கறதுன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிகாஸ் இப்ப நான் டிம்னு கொடுத்துருக்கேன்றத நான் இப்ப இந்த யூசர் பேஜ்ல தெரிஞ்சாதானே அதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியும். ஸோ அப்ப அதை எப்படி பண்றதுன்னா அதை பண்றதுக்கு எனக்கு இன்னொரு ஹூக் ஒன்று இருக்குது, which is called as use params. ஸோ அந்த யூஸ் params ஹூக்கை வச்சு நான் இங்க இருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி என்ன பண்ணலாம், டைரக்டா இந்த பர்டிகுலர் காம்போனன்ட்டுக்கு நான் டைனமிக் பராமீட்டருக்கு என்ன நேம் கொடுத்துருக்கனோ அந்த நேமை யூஸ் பண்ணலாம். நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன், யூசர் நேம். இட் கேன் பி எனிதிங், எக்ஸ் ஒய் இசட், ஜஸ்ட் கோலன் கொடுத்து நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து அது அர்த்தமுள்ளதா இருக்கணுன்றதுக்காக யூசர் நேம் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி சில்லி டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. லைக் என்ன அப்படின்னா ப்ரோ யூசர் நேம் கொடுத்துருக்கீங்க, அப்போ யூசர் நேம் தான் கொடுத்தாகணுமா நாங்களும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க கோட் பண்ணும்போது எப்போதுமே அந்த கோட் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல ஒரு யூசர் நேம் தான் வரப்போகுது, அப்போ யூசர் நேம் கொடுக்குறது அந்த இடத்துல ஆப்டா இருக்கும் அப்படின்றதுனால யூசர் நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதே நேம்ல தான் எனக்கு என்ன ஆகும், நான் பாஸ் பண்ற இந்த ரவுட்ல இருக்க அந்த டைனமிக் வேல்யூ கிடைக்கும். யூசர் நேம்னு டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துட்டு இங்க என்ன பண்றேன், அந்த யூசர் நேமை டைரக்டா டிஸ்பிளே பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா டிம்னு வருதா. இப்போ இதே இது இங்க இருந்துன்னா ஜிஜோன் கொடுத்தனா யூசர் நேம் ஆண்டனா ஜிஜோன் வரும். யூசர் நேம் கென்னி அப்படின்னு சொன்னா யூசர் நேம் கென்னின்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து எனக்கு டைனமிக் ரவுட் ஒர்க் ஆகும். ஸோ நான் எப்படி வந்து இங்க இருந்து டைரக்டா எனக்கு தேவையான ரவுட்டை கோலன் வச்சு நான் என்ன பண்ணலாம், டைனமிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் அந்த பர்டிகுலர் காம்போனன்ட்ல இருந்து எந்த காம்போனன்ட் அந்த டைனமிக் ரவுட்டுக்கு அசைன் பண்ணிருக்கனோ அதுல இருந்து கோலனுக்கு அடுத்து நான் என்ன நேம் கொடுத்துருக்கனோ அந்த நேம் வச்சு என்ன பண்ணலாம், யூஸ் params ஹூக்ல இருந்து நான் அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் யூஸ் params ஹூக்கோட ஒர்க். ஸோ டைனமிக் ரவுட்ல நீங்க அந்த டைனமிக்கா பாஸ் பண்ற வேல்யூவை நீங்க கெட் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த ஹூக் தான் என்னது, யூஸ் paramsன்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க யூசர் நேமுக்கு பதிலாக நான் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கோலன் எக்ஸ், இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும்னா எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். தட்ஸ் ஆல். எல்லாமே அதே போலதான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டில் எல்லாமே ஒர்க் ஆகும். ஜஸ்ட் என்னன்னா இங்க நான் அதை வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால என்னதான் பண்ணி ஆகணும், யூஸ் paramsல அக்சஸ் பண்ணும்போது எக்ஸ்ன்னு தான் அக்சஸ் பண்ணி ஆகணும். இல்ல இப்ப இங்க நான் யூசர் நேம்னு கொடுத்துருக்கேன்னா அப்ப இங்க ஆக்சஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கலாம், யூசர் நேம்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் டைனமிக் ரவுட்ஸ் வந்து நீங்க ரியாக்ட் ரவுட் டாம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ லாஸ்டா நம்ம ரியாக்ட் ரவுட் டாம்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து எரர் பேஜ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்க வந்து லைக் லிட்டரலா 1 2 3 4 5 ரவுட்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல ஒன்னு வந்து டைனமிக் ரவுட். பட் சப்போஸ் இப்ப இதுல இல்லாத ஒரு ரவுட் கொடுத்தனா என்ன ஆகும், ஸோ லெட்ஸ் சே இப்போ இங்க இருந்து ஸ்லாஷ் கம்பெனி அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரவுட் கொடுக்கேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி எம்டி பேஜா வரும். ஸோ நோ ரவுட்ஸ் மேட்ச் லொகேஷன் ஸ்லாஷ் கம்பெனி அப்படின்னு. பிகாஸ் லிட்டரலா இப்படி ஒரு ரவுட் நான் என்ன பண்ணல, இங்க கிரியேட்டே பண்ணி வைக்கல. அப்போ இந்த மாதிரி ரவுட்ஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா பேசிக்கா ஒரு எரர் பேஜ், ஸோ 404 பேஜ் வச்சு நான் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்றேன், error.jsxன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு h1 டேக்ல 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் டேக்ல ப்ளீஸ் செக் யுவர் ரவுட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த எரர் பேஜ் எங்க இருந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா என்னோட app.jsxல லாஸ்டா வந்து route path is equal to star அப்படின்னு சொல்லிட்டு
எலமெண்ட்ல என்ன பண்ண போறேன், டைரக்டா அந்த எரர் பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ இதுக்கு இந்த ஸ்டாருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிறத தவிர்த்து வேற எந்த ரவுட் வந்தாலும் எனக்கு என்னதான் ஆகும், எரர் பேஜ் தான் வரும். பிகாஸ் அப்படி ஒரு ரவுட்டை நான் டிஃபைனே பண்ணல அப்படின்றதுனால. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் வந்திருக்கா. பட் இதே இது இப்ப இருக்கக்கூடிய இங்க இருக்க ஹோம் பேஜா இருக்கட்டும், இல்ல யூசர்ஸ் பேஜா இருக்கட்டும், இல்ல அபவுட் பேஜா இருக்கட்டும், இல்ல கான்டாக்ட் பேஜா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பேஜ் வரும். ஈவன் டைனமிக் பார்த்து கூட எனக்கு என்ன ஆகும், பேஜ் வரும். பாத்தீங்கன்னா தெரியும். பட் அதே இது இல்லாத ஏதாவது ஒரு பேஜ் நான் கொடுத்தேன் அப்படின்னா 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் ப்ளீஸ் செக் யுவர் அவுட் அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் த்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து ரியாக்ட் ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் இத்தனை நாள் யாருக்கெல்லாம் என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சோ, ஹோப் உங்க டவுட்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஒரு வீடியோல கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க மறக்காம என்ன அப்படின்னா வந்து எப்போதும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அண்ட் இந்த ரியாக்ட் சீரீஸ்ல உங்களுக்கு வேற என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இன்னொரு சேனல் டெக்கி தமிழ், அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கும் உங்க சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு அதில் நீங்க எனக்கு டைரக்டா டிஎம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தட் சைனிங் ஆஃப் ஆண்டன் பிரான்சிஸ் டிஜோ. பை கைஸ்.